அப்பாவி மகள்கள். கிராமத்துல மனோஜ் அப்படிங்கிற ஒரு விவசாயி இருந்தாரு. அவரு ரொம்பவே ஏழையா இருந்தாரு. அவரோட மனைவி அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருந்தது. மனோஜோட மனைவி கர்ப்பமா இருந்தாங்க. மனோஜ் அவங்க மனைவி கிட்ட சொல்றாரு, இப்பயாவது கடவுள் ஒரு மகளை கொடுக்காம எனக்கு ஒரு மகனை கொடுக்கட்டும். அதனால எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பொம்பளை புள்ள பிறந்துட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவளுக்கு கல்யாணம் பண்ற செலவே ரொம்ப அதிகமாகும். மனோஜோட மனைவி சொல்றாங்க, ஆமாங்க, நீங்க சொல்றது உண்மைதான். இப்பயும் பொண்ணு பிறந்துட்டா நாம என்ன பண்றது? கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் மனோஜ்க்கு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மனோஜும் அவரோட மனைவியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அப்புறம் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. கடவுளே, இப்ப நாங்க என்ன பண்றது? 2 பெண் குழந்தைகளுக்கான செலவை நாங்க எப்படிதான் பாத்துக்கிறது? மனோஜ் சொல்றாரு, பையன் பிறந்திருந்தா பெரியவனாகி நமக்கு சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். ஆனா அந்த பொம்பளை பசங்க சம்பாரிச்சதெல்லாம் அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருவாங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்க 2 பெண் குழந்தையும் கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒரு கட்டாயத்துல வளர்த்துறாங்க. அப்படியே நாள் கடந்து போக போக பொண்ணுக்கு 7 வயசு ஆயிடுது. மனோஜும் அவங்க மனைவியும் அவங்க 2 பேரும் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அவங்கள ரொம்ப அடிப்பாங்க. அப்புறம் சின்ன வயசுலயே அவங்கள வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த 2 சின்ன பெண் குழந்தையும் அவங்களோட சின்ன சின்ன கைகளால வீட்டை கூட்டி தொடச்சிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் மனோஜ்க்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. மனோஜும் அவங்க மனைவியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மனோஜும் அவங்க மனைவியும் அவங்க பையனை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அப்புறம் அவனுக்கு நல்ல நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. மனோஜோட பொண்ணு ரியா அப்புறம் டியா அவங்க தம்பிய ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவனுக்கு அவங்க கையால ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. மனோஜ் அவங்க பையனுக்கு நல்ல நல்ல பொருளை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாரு. ஆனா அவரோட பொண்ணுங்களுக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கல. ரியாவும் டியாவும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க சொல்றாங்க, அப்பாவுக்கு நம்ம தம்பிய எவ்வளவு பிடிச்சிருக்கு, எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்களை வாங்கிட்டு வந்து கொடுக்கறாரு. ஆனா நமக்கு எதுவுமே கொடுக்கறது இல்ல. ரியாவும் டியாவும் மனோஜ் கிட்ட சொல்றாங்க, அப்பா, எங்களுக்கும் வெளியே இருந்து ஏதாவது வாங்கிட்டு வாங்களே, எங்களுக்கு இன்னைக்கு வெளியே சாப்பிடணும்னு தோணுது. மனோஜ் அவங்க பொண்ணு மேல கத்திட்டு அப்புறம் அவங்க கிட்ட சொல்றாரு, நான் உங்களுக்கெல்லாம் எதுவுமே வாங்கி கொடுக்க மாட்டேன். போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அவங்க 2 பேரும் அழுதுகிட்டே அங்க இருந்து போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வேலைய செய்யறாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் கிராமத்துல ஒரு கல்யாணம் நடக்குது. மனோஜ் அவங்க பையன் சேத்தனுக்கு ஒரு அழகான துணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. அப்புறம் அவங்க 2 மகள்களுக்கும் ரொம்பவே பழசான அப்புறம் நல்லா இல்லாத ஒரு துணியை எடுத்துட்டு வந்து கொடுக்கறாரு. ரியாவும் டியாவும் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அப்புறம் சொல்றாங்க, அப்பா, தம்பிக்காக மட்டும் எவ்வளோ அழகான துணியை எடுத்துட்டு வந்திருக்காரு. ஆனா நமக்கு மட்டும் இவ்வளோ பழைய துணியை எடுத்துட்டு வந்திருக்காரு. ரியாவும் டியாவும் மனோஜ் கிட்ட சொல்றாங்க, அப்பா, நீங்க தம்பிக்கு மட்டும் இவ்வளோ நல்ல துணி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, எங்களுக்கும் அந்த மாதிரி நல்ல துணி வாங்கிட்டு வாங்க. மனோஜ் அவரோட 2 மகள் கிட்டையும் சொல்றாரு, இல்ல, என்னால உங்களுக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்க முடியாது. சேத்தன் பெரியவனானதும் எங்களுக்கு சம்பாரிச்சுட்டு வந்து கொடுப்பான். ஆனா நீங்க நான் சம்பாரிச்ச எல்லா பணத்தையும் உங்களோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவீங்க. டியாவும் ரியாவும் மனோஜ் கிட்ட சொல்றாங்க, இல்லப்பா, நாங்க உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டோம். நாங்களும் உங்களுக்கு நல்லபடியா சம்பாரிச்சு கொடுப்போம். மனோஜ் சொல்றாரு, அப்படியா? நீங்க எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்க போறீங்களா? அவரு சிரிக்கிறாரு. அப்புறம் அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்றாரு, போங்க, போய் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. டியாவும் ரியாவும் அவங்க வேலையை பார்க்க போறாங்க. 3 பசங்களும் நல்லா வளர்ந்துடுறாங்க. சேத்தன் அதிக பாசத்தால கெட்டு போயிட்டு இருந்தான். அவன் சரியா படிக்கிறதும் இல்ல. அப்புறம் அவங்க நண்பர்களோட ஊரு சுத்த போவான். அப்புறம் பணத்தை செலவு பண்ணிட்டு இருந்தான். இத பார்த்துட்டு மனோஜ் ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரோட மனைவி கிட்ட சொல்றாரு, சேத்தன் இப்பெல்லாம் நடந்துக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவன் இப்பெல்லாம் சரியா படிக்கிறதும் இல்ல, அவன் வீட்லயும் இருக்கிறதே இல்ல. தினமும் அவன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் ஊர் சுத்திட்டே இருக்கான். மனோஜோட மனைவி சொல்றாங்க, நீங்க சொல்றது சரிதான். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வரட்டும், அவனுக்கு இருக்கு. சாயந்தரம் சேத்தன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனோஜோட மனைவி சேத்தன் கிட்ட சொல்றாங்க, மகனே, நீ நாள் முழுக்க வெளியே சுத்திட்டு இருக்க. அப்புறம் நீ சரியா படிக்கிறதும் இல்ல. இப்படியே இருந்தா உனக்கு எங்கேயும் வேலை கிடைக்காது. சேத்தன் இத கேட்டு ரொம்பவே கோவப்படுறான். அப்புறம் அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுறான்.
மனோஜும் அவங்க மனைவியும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. அப்புறம் அவனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு சேத்தன் எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. சேத்தன் வீட்டை விட்டு போய் ஒரு ஹாஸ்டல்ல தங்கிட்டு இருந்தான். அப்புறம் இன்ஜினியரிங் படிக்கிறான். அவன் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்த இடத்துல அவன் கூடவே சேர்ந்து இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்த ஒரு பொண்ண அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அப்புறம் அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்க. சேதன் அவளை கல்யாணம் பண்ணிக்க நினைச்சான். ஆனா அந்த பொண்ணு ரொம்ப பெரிய வீட்டை சேர்ந்தவ. ஆனா அவ தனியா தான் இருந்தா. அவ சேத்தன் கிட்ட சொல்றா, என்னோட அப்பா நான் அந்த வீட்லயே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால நீ வந்து என் கூட தங்கிக்கோ. அப்புறம் உங்க அம்மா அப்பாவை நீ பார்க்க கூட போக கூடாது. சேதன் எப்படியும் அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்திருந்ததால அவரு அந்த பொண்ணு சொல்றதை கேட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ரியாவும் டியாவும் மனோஜ் கிட்ட வராங்க. அப்புறம் அவங்க கிட்ட சொல்றாங்க, அப்பா இப்ப எங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. இனிமே நாங்க உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கறோம். மனோஜும் அவங்க மனைவியும் ரொம்பவே வெக்கப்படுறாங்க. அப்புறம் யோசிக்கிறாங்க, எந்த பையனுக்கு நம்ம இவ்வளோ அன்பு காட்டணுமோ அவன் இப்போ நம்மளை விட்டுட்டு போயிட்டான். எந்த பெண் குழந்தையை நம்ம பாரன் நினைச்சோமோ இப்போ அவங்க நமக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நாம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோம். நம்ம ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பாகுபாடு பார்த்துட்டோமே. மனோஜும் அவரோட மனைவியும் இப்படி சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. ரியா டியா அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க, நீங்க 2 பேரும் அழாதீங்க, நாங்க உங்களை நல்லா பாத்துக்கிறோம். ரியா டியா கிட்ட சொல்றா, நீ இல்ல நான் தான் அம்மா அப்பாவை பாத்துப்பேன். நான் அவங்கள என் கூடயே வச்சுப்பேன். டியா சொல்றா, இல்ல நான் பாத்துக்கிறேன். 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ மனோஜ் சொல்றாரு, நீங்க 2 பேரும் சண்டை போடாதீங்க. நான் கொஞ்ச நாள் உன்னோட வீட்லயும் இன்னும் கொஞ்ச நாள் ரியாவோட வீட்லயும் இருக்கேன். இப்படி சொல்லிட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்புறம் சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் நண்பர்களே, இந்த மாதிரி இன்னும் நிறைய கதைகளை பார்க்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க. அதால எந்த கதையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய்.